லாங் ஃப்ராக்குக்கு கட்டிங் வீடியோ. இதுதான் ட்ரெஸ்ஸோட அளவு. மொத்தம் 14 இன்ச் ஹைட்டு, கூட 2 இன்ச் சேர்த்து 16 வச்சிருக்கிறேன். ஹைட்டு அளந்து வச்சுட்டு மேலே கழுத்துக்கு வந்து 2 இன்ச்சு, ஷோல்டர் 3.5, ஆர்ம் ஹோல் 5.5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உடம்பு சுற்றளவு 36, அதை 4ஆக பிரித்து வச்சுட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு தையலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு லைன் போட்டு ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு. இது கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று பேக்கு, ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு. நெக்கோட அளவு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அளவு எடுத்து ஒரே மாதிரி வச்சு அளந்து வச்சுக்கலாம். இந்த 1 இன்ச்சு சைடில் வந்து மேலே கொஞ்சம் ஏற்றி வெட்டணும். ஏன்னா நம்ம ஃப்ளீட் வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டோன்னா கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1 இன்ச் மேலே ஏற்றி கொஞ்சம் வெட்டிட்டோன்னா அது ரவுண்டாக அழகாக வந்துடும். முடிஞ்சிருச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு லைனிங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அந்த நெக்கோட அளவு அத்தை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிச்சம் சைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து கைக்கு லைனிங் எடுத்து வச்சுக்கலாம். மீதி 3 மீட்டர் எடுத்தோம்ல, அதில் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு கட் பண்ணது போக மீதியை கீழே ஃப்ளீட் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். 2 மீட்டரும் அதுக்கப்புறம் ஒரு 15 பாயிண்ட் இருந்தது. இப்போ வந்து இது கீழே லைனிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதான் saree. இந்த சாரியில் வந்து இந்த பீகாக் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி ஃப்ரண்ட்டு நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது வந்து முந்தானி பார்த்து. இதை எடுத்துட்டு பாருங்க, இந்த பேரட் நடுவில் முன்னாடி வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி வெட்டியிருக்கேன். இது வந்து பேக் பார்ட்டு. இது saree ரன்னிங்கில் இருக்குள்ள ஃபுல்லாக டிசைனு, அதில் தான் பேக் பார்ட் எடுத்துருக்கிறேன். பேக் எடுத்துட்டு அதே லைனில்
கீழே பார்டர் இருக்கும்ல, அதை வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக் பார்ட். நம்ம பேக் வெட்டணும்ல, அதுக்கு கீழே அந்த பார்டரை கைக்கு எடுத்துக்கலாம். கை வந்து அந்த மேலே சின்ன பஃப் வைப்பாங்கல்ல, அந்த பஃப் தான் கட் பண்ண போகிறேன். நான் 10 இன்ச் ஹைட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அந்த பஃப் வைக்கிறதுக்காண்டி ஒரு 4 இன்ச்சு. அவ்வளோதான், கை வெட்டியாச்சு. இப்போ மேலே டாப்புக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கிராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா நீட்டாக ஃப்ளீட் வைக்க மீதியை எடுத்துக்கலாம் சாரியில். ப்ளவுஸோட பார்ட் இருந்துச்சு, அது இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடுறேன், அது வேண்டான்னு. இப்போ நம்ம கீழே ஃப்ளீட் வைப்போல, அதுக்காண்டி லைனிங் நம்ம அந்த மேல் பார்ட்டுக்கு எடுத்ததில் அதை விட ஒரு 2 இன்ச் கம்மியாக லைனிங்க்கு கீழே நம்ம டாட்லாம் பிடிப்போல, அதுக்காண்டி 2 இன்ச் கழிச்சிட்டு மீதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும்.